ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவை வச்சு எப்படி நம்ம பலகாரம் செய்கிறோம் தான் இப்போ பார்க்க போகிறோம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. ரவை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ரவை நிறையா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு, அதனால் நான் நிறையா சேர்த்துக்கிடுவேன். ரவை பலகாரமும் சொல்லலாம், கோதுமை பலகாரமும் சொல்லலாம். கோதுமை மாவு போட்டனால கோதுமை ஊத்தாப்பம் மாதிரி சொல்லலாம். இனி 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படின்னு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சூடாக டீ, சூடாக பலகாரம் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.